இதெல்லாம் நம்மில் பலர் ஒரு பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது தேவனை தேடுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். ஆனா பல முறை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணியும் அது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தொடர்ந்து வர கடவுள் அனுமதித்து இருக்கலாம். நம்ம பல நேரம் தேவனிடத்தில் கேள்வி கேட்டிருப்போம், அப்பா ஏன்பா இந்த என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்தீங்க, இதுல இருந்து விடுதலை கொடுங்கள்னு விண்ணப்பம் ஏறெடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னும் விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது? நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தானே வாழ்கிறோம். ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? அதை குறித்து இதில் நாம் காணலாம். தேவனுடைய பிள்ளையாகிய நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே சாத்தானால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது நம்ம கடந்து வருகிற இந்த கஷ்டமான சூழ்நிலையோ, நோயோ, பாடுகளோ இது தேவன் அனுமதித்ததன் மூலம்தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மிக சரியாக தெரிந்து கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? சாத்தான் 10ஆம் வசனத்துல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நம்மை தேவன் வேலி அடைத்த ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திற்கும், நம்முடைய பாதுகாப்பிற்கும், நம்முடைய வேலைக்கும், நம்முடைய செல்வத்துக்கும், சொத்திற்கும், எல்லாவற்றிற்கும் நம்முடைய தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா 99% மேல சாத்தான் நம்ம மேல கையே வைக்கிறது இல்லைங்க. தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதே இல்லை. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு உத்தமமான சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் மீறி தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார். இன்னும் விண்ணப்பம் பண்ணியும் ஏன் தாமதம் ஆகிறது? இப்படி கேள்வி நம்முடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டு இருக்கலாம். அதற்கு விடை யோவான் 11ஆம் அதிகாரத்துல தாங்க இருக்கிறது. லாசரு மரித்து போனார். இந்த குடும்பம் தேவனை உண்மையா தேடுகிற குடும்பம், தேவன் மேல அன்பா இருக்கிற குடும்பம், அதாவது தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிற குடும்பம். தேவனும் இந்த குடும்பத்தின் மேல் அன்பாக இருக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல என்ன நடக்கிறது? ஒரு சோகம். அந்த லாசரு மரித்து போனார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவன் என்ன சொல்வார் தெரியுமா? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாளாக தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறார், ஒரு கஷ்டத்தை அனுமதிக்கிறார் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கை மூலம் மகிமைப்பட போகிறார். இதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்க விண்ணப்பம் பாருங்க, லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. விண்ணப்பம் தேவனை எட்டிற்று. ஆனா இன்னும் விடுதலை கிடைக்கல. 4 நாள் காத்திருந்தார்கள். அதே போல பல நாட்களாக, பல வருடங்களாக நாம் காத்து கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நம்முடைய கஷ்டங்கள் மூலம், பாடுகள் மூலம், வியாதிகள் மூலம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் லாசருடைய வாழ்க்கையில பாருங்க, மரித்து போன லாசரை 4 நாளுக்கு அப்புறம் நாருமே என்று சொன்ன மார்த்தா. ஆனா தேவன் அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஏன்? யூதர் மத்தியில மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு விஷயத்தை தாமதிக்கிறார். நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்கிறேன், தேவனை தேடுகிறேன், எப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன், இன்னும் தேவனுடைய கரம் என் மேல் வரவில்லையே என்று காத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம் மூலம் மகிமைப்பட போகிறார். ஆமாம், தேவனுடைய கரம் நம் மேல் விளங்கும் பொழுது அந்த மகிமை வெளிப்பட போகிறது. நம்ம மூலம் தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். அதற்காக தான் இன்னும் தாமதமாக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வருகிறதா? கவலை வேண்டாம். மரித்து போய்விட்டதா? சரீரம் மரித்து போய்விட்டதா? 4 நாள் ஆயிட்டா? 4 வருடம் ஆயிட்டா? கவலை வேண்டாம். ஏன்னா மரித்த எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க நம்முடைய தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்.